2026 ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணியோட சோலி முடிஞ்சு. 37வது ஆட்டத்தில் சென்னையும் குஜராத் அணிகளும் மோதின. இதில் குஜராத் அணி ஒன் சைடு வெற்றி பெற்றுள்ளது. இந்த சீசனில் இதுவரைக்கும் 8 ஆட்டத்தில் விளையாண்டுருக்கிற சென்னை 3 மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. 5 ஆட்டத்தில் தோல்வியை தழுவிக்கிறாங்க. இப்போ பாயிண்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா 6வது இடத்தில் இருக்கிறாங்க 8 ஆட்டங்களில் விளையாடி. வழக்கம் போல் சிஎஸ்கே பேட்டிங் ஆட சொதப்பியதால் ருத்ராஜ் தனியொருவராக போராடி 60 பந்துகளில் 74 ரன்கள் சேர்த்தார். குஜராத் அணிகள் ரபாடா சிறப்பாக பந்து வீசி 25 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டை வீழ்த்தினார். அஸ்ரத் கான் அவருக்கு பக்கபலமாக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 20 ஓவர் முடிவில் சிஎஸ்கே அணி 158 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. அப்போவே தெரிந்துவிட்டது சோலி முடிஞ்சுன்னு. இரண்டாவதாக களமிறங்கிய குஜராத் அணியில் சாய் சுதர்சன் நிலைத்து நின்று விளையாடி 46 பந்துகளில் 87 ரன்களை சேர்த்தார். அவருக்கு சுப்மான் கில்லும் ஜோஸ் பட்லரும் சிறந்த பங்களிப்பு அளித்தார்கள். ஃபைனலாக குஜராத் அணி 162 ரன்களை 16 ஓவர்களிலே சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்தில் அவ்வாறு வெற்றி பெற்றார்கள். சென்னை அணிக்கு இது மேலும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இனி வரும் அனைத்து ஆட்டங்களையும் கட்டாயம் வெற்றி பெற்றால் மட்டுமே அடுத்த சுற்று வாய்ப்பை நினைத்து பார்க்க முடியும். உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் பலர் இருந்தும் சென்னை அணியின் இந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணம் என்ன? கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.